நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் கூடி வந்திருக்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாய் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தேவன் கொடுத்த அந்த நல்ல தருணத்திற்காக, இந்த நாளுக்காக என் தேவனை நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையால் தேவன் இந்த ஜாஷ்வா டிவி ஊழியங்களை அற்புதமாய் நடத்தி வருகிறார். இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் இந்த ஜாஷ்வா டிவி ஊழியத்தின் மூலம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. இதற்காக செபியுங்கள். உங்களுடைய காணிக்கைகளால் இதை தாங்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த சிலுவை நிழல் பகுதி வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தேவன் எல்லாரையும் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் சில நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அதனால் இந்த நிமிடம், இந்த நேரம் முழுவதும் கவனமாக தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட சில காரியங்களை ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தரப்போகிறார். குறிப்பாக பாவத்தில் விழ காரணம் என்ன என்று சொல்லி சில காரணங்களை நாம் பார்க்க போகிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேகர் ஆண்டவருக்குள்ளே வைராக்கியமாக இருக்கிறார்கள். ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசித்து கொண்டிருக்கிறார்கள். வல்லமையாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திடீரென்று அவர்கள் பாவத்திலே விழுந்து விடுகிறார்கள். அதற்கு காரணம் என்ன என்று சொல்லித்தான் இந்த நாளிலும் நாம் சில காரியங்களை குறித்து தியானிக்க போகிறோம். எல்லாரும் ஒருமனமாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளை ஆசீர்வதித்ததற்காக நன்றி ராஜா. இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து கற்றுத்தாங்கப்பா. உம்முடைய கரங்களுக்குள்ளாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்க என் தேவன் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்களுடைய கரத்திலே வேத புத்தகத்தை வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அதிலே பழைய ஏற்பாட்டு பகுதி 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலிருந்து தான் சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக தாவீதை குறித்து பார்க்கிறோம். தாவீது பாவத்தில் விழுந்து விட்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அடுத்ததாக சங்கீதம் 51 அவர் பாவத்துக்காக தேவனுடைய சமூகத்திலே அவர் மனம் கசந்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்பதையும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். குறிப்பாக இந்த தாவீது ஏன் பாவத்தில் விழுந்தார், அதற்கான காரணங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அங்கே ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோபாவையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். ஆனால் தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இந்த வசனத்திலே என்ன காரியத்தை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், ராஜாக்கள் எல்லாரும் சேர்ந்து யுத்தத்துக்கு சண்டைக்கு போகக்கூடிய அந்த காலம் வந்தபோது தாவீது என்ன செய்கிறார்? தாவீது ராஜா என்ன செய்கிறார் தெரியுமா? யோபாவையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிப்பதற்காக ரப்பாகை முற்றுகை போட மற்றவங்களையெல்லாம் அனுப்பிவிட்டு இந்த தாவீது ராஜா என்ன செய்கிறார் என்று சொன்னால், எருசலேமிலே இருந்து விட்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த தாவீது பாவத்தில் விழுவதற்கு முதல் காரணம் என்னவென்று சொல்லி பார்க்கும்போது, அவர் யுத்தம் செய்யக்கூடிய நேரத்திலே யுத்தத்திற்கு போகாமல் அவர் என்ன செய்து விட்டார்? அங்கே இருந்து விட்டார்.
பாருங்கள், ராஜாக்கள் முன்னின்ற அந்த யுத்தத்தை அவர்கள் நடத்த வேண்டும். எல்லாரும் சண்டை போடுவதற்காக, யுத்தம் செய்வதற்காக கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் புறப்பட வைத்துவிட்டு அவர்களோடு கூட செல்ல வேண்டிய இந்த தாவீது ராஜா என்ன செய்தார் தெரியுமா? அவங்களையெல்லாம் யுத்தத்திற்கு அனுப்பிவிட்டு அவர் அங்கே இருந்து விட்டார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவருக்குள்ள வைராக்கியமாக இருக்கிறோம். அப்படி இருக்கின்ற வேளையிலே சாத்தான் சில காரணத்தினால நம்மளை தந்திரமாக பாவத்தில் விழச் செய்யக்கூடிய நேரங்கள் வருகிறது. அதுல ஒன்றுதான் இந்த தாவீதையும் பாவத்தில் விழ வைத்தான். அதற்கு காரணம் என்னவென்று சொல்லி பார்க்கும்போது, யுத்தத்துக்கு புறப்பட வேண்டிய நேரத்தில் தாவீது செல்லாதபடிக்கு அங்கே இருந்து விட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் பாவத்தில் விழாமல் நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டாக சரியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக செபிக்க வேண்டிய நேரத்திலே நாம் செபிக்க வேண்டும். வேதத்தை வாசிக்க வேண்டிய நேரத்திலே வேதத்தை வாசிக்க நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி குறிக்கப்பட்ட அந்த நேரத்திலே ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். நம்முடைய ஆலயத்திலே ஆராதனைகள், செபக்கூட்டங்கள், உபவாச கூட்டங்கள், இரவு செபங்கள், இன்னும் நற்செய்தி கூட்டங்கள் நடக்கிறது என்று சொன்னால், அந்த நேரத்தில் அந்த கூட்டங்களிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கென்று என்ன காரியத்தை வைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை சரியாக நாம் செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் பாவத்திலே விழமாட்டோம். ஆனால் ஆண்டவர் நமக்கென்று சொல்லி சில காரியங்களை வைத்திருக்கும் போது அந்த காரியங்களை செய்யாதபடிக்கு நாம் அந்த நேரத்திலே ஆண்டவர் நமக்கென்று தந்திருக்கிற அந்த தருணங்களை பயன்படுத்தாதபடி நாம் சோம்பேறித்தனமாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அதுதான் நம்மளை பாவத்தில் விழத்தள்ளக்கூடிய காரியமாக அது காணப்படுகிறது. தாவீது எல்லாரும் யுத்தத்துக்கு கடந்து போகும்போது அவரும் சேர்ந்து யுத்தத்துக்கு அவர் கடந்து போக வேண்டும். ஆனால் யுத்தம் செய்யாதபடிக்கு, யுத்தத்துக்கு போகாதபடிக்கு அவர் அங்கே இருந்து விட்டார், எருசலேமிலே இருந்து விட்டார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால் தான் பிசாசானவன் தாவீதை பாவத்திலே விழ வைத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒருவேளை எல்லாரையும் உங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரை அனுப்பிவிட்டு நாம்லாம் ஆலயத்துக்கு வரவில்லை என்று சொல்லி வீட்டிலே இருந்து ஏதோ டிவியையோ மற்ற காரியங்களையோ உங்களுடைய செல்போனையோ பயன்படுத்தி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் பிசாசானவன் தந்திரமாக உங்களை பாவத்திலே விழச் செய்து விடுவான். ஆண்டவர் உங்களுக்கென்று குறிக்கப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களிலே நீங்கள் சரியாக இருக்கும்போதுதான் பாவத்தில் விழாதபடி நீங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். இந்த தாவீதும் ஆண்டவருக்குள்ள வைராக்கியமாய் இருந்த தாவீதுதான், ஆராதிக்கிற தாவீதுதான், ஆண்டவரை நேசித்த தாவீதுதான். ஆனால் ஆண்டவர் அவருக்கென்று ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கும் போது அந்த காரியத்தை செய்யாதபடிக்கு அவர் மற்றவங்களையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டு அவர் எருசலேமிலே இருந்து விட்டார். இதுதான் அவர் பாவத்தில் விழ முதலாவது காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு இந்த வார்த்தை கடந்து வருகிறதே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கு பாவத்திலே விழாதபடி உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கென்று கொடுத்த தருணங்களை, உங்களுக்கென்று கொடுத்த பொறுப்புகளை, ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் சரியான நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த நேரத்திலே நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் சத்துருவானவன் உங்களை பாவத்திலே விழத்தள்ளி விடுவான். அடுத்ததாக பார்க்கிறோம், அதே அதிகாரம் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருந்த போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாய் இருந்தாள் என்று வாசிக்கிறோம். பாருங்க, தாவீது யுத்தத்துக்கு போகாமல் அந்த எருசலேமிலே இருந்து விட்டபடியினால அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? எல்லாரும் யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த தாவீதோ அவர் என்ன செய்கிறார்? ஒரு நாள் அந்த சாயங்கால நேரத்தில் படுக்கை அறையிலிருந்து தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனையின் உப்பரிகையின் மேலே அங்கே அப்படியே லாந்தி கொண்டிருக்கிறார், நடந்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு பெண்ணை அந்த மேலே இருந்து அவர் கீழே பார்க்கிறார்.
அந்த பெண்ணானவள் வெகு அழகான ஒரு பெண்ணாக, சௌந்தரியம் உள்ள பெண்ணாக அவருடைய கண்களுக்கு காணப்படுகிறது. அடுத்ததாக இந்த தாவீது பாவத்தில் விழ காரணம், தன்னுடைய கண்களை விலக்காதபடிக்கு அந்த ஸ்திரீயை பார்த்து கொண்டிருக்கிறார். முதலாவது சொன்னேன், ஆண்டவர் யுத்தத்துக்கு என்று சொல்லி அவரை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கும் போது யுத்தத்துக்கு போகாதபடிக்கு அந்த எருசலேமிலே இருந்து விட்டார். இரண்டாவதாக அந்த எருசலேமிலே இருந்து கொண்டு என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், மேலே உப்பரிகையின் மேல் நடந்து கொண்டு கீழே உள்ள காரியங்களை எல்லாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். இவர் என்ன செய்திருக்க வேண்டும்? அங்கே யுத்தம் நடக்கிறது, அந்த காரியங்களை குறித்து அவர் ஆராய்ச்சி செய்திருக்க வேண்டும். அதை குறித்து அவர் யோசனை பண்ணி கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இவரோ எந்த ஒரு காரியமும் செய்யாதபடிக்கு, தேவனை நோக்கி பார்க்காதபடிக்கு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் உலக காரியத்திலே பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படியாய் அவர் பார்த்து கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு வெகு சௌந்தரியமுள்ள ஒரு பெண்ணை பார்க்கிறார். பார்த்துவிட்டு அப்படியே அவர் என்ன அதை விட்டுவிடவில்லை. அடுத்ததாக என்ன காரியம் நடக்கிறது என்று சொன்னால், 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியும் ஆகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். பாருங்கள், யுத்தத்துக்கு போகாமல் அங்கே இருந்து விட்டார். இரண்டாவதாக தன்னுடைய கண்களினால் பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டார். பாருங்க, யாரையும் ஒரு தடவை பார்ப்பது அது தவறல்ல. மீண்டுமாய் அதை பார்த்து உற்று நோக்குவீர்கள் என்று சொன்னால் பிசாசானவன் உங்களை பாவத்தில் விழ தள்ளிவிடுவான். இந்த தாவீதையும் அப்படித்தான் பிசாசானவன் தள்ளிவிட்டான். அவர் கண்களை விலக்கவில்லை. ஒரு தடவை பார்த்துவிட்டு சரி அப்படி என்று சொல்லி கண்களை விலக்காதபடிக்கு அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதன் நிமித்தம் நடந்த காரியம் என்ன? அவருடைய சிந்தனையிலே பாவ சிந்தனைகள் ஓட ஆரம்பிக்கிறது. அந்த சிந்தனை ஒரு பாவ செயலாக மாறி என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்த பெண்ணானவள் யார் என்று சொல்லி அவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், அதோடு விட்டுவிடவில்லை, அந்த பெண்ணை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அடுத்ததாக அவர் செய்த பாவம் என்ன தெரியுமா? கண்களை விலக்காதபடிக்கு அவர் காணப்பட்டார். கண்களினால் செய்த பாவம். அடுத்ததாக அதன் நிமித்தம் அவருடைய சிந்தனையிலே பாவம் செய்ய ஆரம்பித்தார். சிந்தனையில் மட்டுமல்ல, அந்த சிந்தனை பாவ சிந்தனையானது பாவ செயல்களை செய்யும்படியாக அவரை தூண்டிவிட்டது. அடுத்ததாக அவர் செய்த காரியம் 2 சாமுவேல் 11 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிலே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். தாவீது அவனை, யாரை தெரியுமா? அந்த பெண்ணினுடைய கணவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதுக்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோடே தன் படுக்கையிலே படுத்து கொண்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், இந்த தாவீது அந்த பெண் யார் என்று சொல்லி அழைத்து வர சொல்லி அடுத்ததாக அந்த பெண்ணை குறித்து விசாரிக்கிறார். அது மட்டுமல்ல, என்ன செய்கிறார் தெரியுமா? அவருடைய கணவனை அழைத்து குடிக்க வைத்து வெறிக்க வைத்து அவர் என்ன செய்கிறார்? அவருடைய கணவனை வைத்து அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி சதி திட்டம் தீட்டுகிறார் இந்த தாவீது. அடுத்ததாக நடந்த காரியம் என்ன தெரியுமா? 2 சாமுவேல் 11:15-17 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். அந்த போர் சேவகன் அந்த ராஜாவாகிய தாவீதுக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறான். ஆனால் இந்த தாவீதோ உண்மை உள்ளவனாக இருக்கவில்லை. தன்னுடைய கடமையிலே தவறுகிறார். ஆனால் அந்த சேவகன் கடமையில் தவறவில்லை. அடுத்ததாக அவன் உண்மை உள்ளவனாக இருந்து நான் யுத்தத்துக்கு போவேன் என்று சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவருடைய கணவனை அழைத்து அவனை கொலை செய்வதற்கு இவர் திட்டம் தீட்டுகிறார் தாவீது. பாருங்கள், எவ்வளவு ஒரு கொடூரமான செயலை அவர் செய்ய ஆரம்பித்து விட்டார். பார்த்தீர்களா? இந்த செயல் கர்த்தருடைய பார்வையிலே மிக கொடூரமான செயலாக காணப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். என் அன்பு சகோதரனே,
தாவீது பாருங்கள், அவருடைய கணவனை வரவழைத்து என்ன செய்கிறான்? அவனை கொல்வதற்கு திட்டம் தீட்டுகிறான். அவனை கொன்று விட்டான். கொன்றுவிட்டு அவனுடைய மனைவியாகிய அவளை, வெகு சௌந்தரியமாயிருந்த அந்த பெண்ணை தனக்கென்று நியமித்து கொண்டான் என்று சொல்லி தாவீதை குறித்து பார்க்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு இப்படித்தான் பிசாசானவன் நம்மையும் கூட பாவத்திலே விழத்தள்ள அவன் வகை தேடி கொண்டு இருக்கிறான். பாருங்கள், தாவீது கடமையில் தவறினார். அது மட்டுமல்ல, கொடூரமான செயலை அவர் செய்தார். அந்த உரியாவை, அந்த வெகு சௌந்தரியமுள்ள அந்த பெண்ணாகிய அவளுடைய கணவனை கொன்றார். சதித்திட்டம் தீட்டி அவனை கொன்றார். ஆனால் அந்த சேவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் தெரியுமா? இந்த ராஜாவுக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான். அப்படி இருந்தும் ஒரு இரக்கம் இல்லை. இரக்கமில்லாதபடி கொடூரமான செயலை இந்த தாவீது செய்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்படித்தான் பிசாசு நம்மளை ஒவ்வொரு காரியமாக கொண்டு போய் நிறுத்தி தேவனுடைய பார்வைக்கு பிடிக்காத கொடூரமான செயலை செய்வதற்கு நம்மளை ஆளாக்கி விடுவான். இதைத்தான் இந்த பகுதி நமக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறது. இன்றைக்கு பாருங்கள், இந்த தாவீதை குறித்து நாம் பார்த்தோம் அல்லவா? தாவீது யுத்தத்துக்கு செல்ல வேண்டிய தாவீது எருசலேமிலே இருந்து விட்டார். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரே. ஆண்டவர் உங்களுக்கென்று சில காரியங்களை தந்திருப்பார் அல்லவா? நீங்க அந்த காரியத்தை செய்யாதபடிக்கு அந்த நேரத்தில் வேறொரு காரியத்தை நீங்கள் செய்யாதபடிக்கு சோம்பேறித்தனமாகவோ இல்லை என்று சொன்னால் அப்படியே உலகத்தின் காரியத்திற்குள்ளோ நீங்கள் மூழ்கி விடுவீர்கள் என்று சொன்னால் பிசாசு உங்களை எளிதாக வஞ்சித்து விடுவான். தாவீது இப்படித்தான் பாவத்தில் விழுந்தார். அடுத்ததாக தன்னுடைய கண்களை விலக்காதபடி அவர் காணப்பட்டார். கண்களினால பாவம் செய்தார். அந்த கண்களினால செய்த பாவத்தினால அடுத்து அவருடைய சிந்தனையில பாவ காரியங்கள் எழும்ப ஆரம்பித்தது. அது மட்டுமல்ல, அந்த பாவ சிந்தனைகள் பாவத்தின் காரியமாக செயலாக மாறி அங்கே ஒரு மனிதரை, உண்மையுள்ள சேவகனை, நம்பத்தகுந்த ஒரு சேவகனை, போர் சேவகனை அவர் கொல்வதற்கு திட்டம் தீட்டினார். அது மட்டுமல்ல, தன்னுடைய கடமையில் அவர் தவறினார். அந்த சேவகனை நேசிப்பதற்கு அவர் தவறினார். தேவனுக்கு முன்பதாக கொடூரமான செயலை செய்ய துணிந்தார் இந்த தாவீது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரே. இந்த தாவீதை போல நீங்கள் காணப்படுகின்றீர்களா? அப்படி காணப்பட்டீர்கள் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்பீர்களா? ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே நீங்கள் செபிப்பீர்களா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? உங்களை அருமையாய் நேசிக்கிற நல்ல அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு அப்பா உம்மை நேசித்த, உமக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த ஆண்டவரே, அந்த தாவீது பாவத்திலே விழுவதற்கு சில காரணங்களை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. இந்த தாவீது யுத்தம் செய்ய வேண்டிய நேரத்தில் யுத்தம் செய்யாதபடிக்கு அவர் அமைதியாக இருந்து விட்டார். அப்பா, நாங்களும் கூட செபிக்கிற நேரம், வேதத்தை வாசிக்கிற நேரம், ஆண்டவரே ஊழியம் செய்கிற தருணங்கள், ஆலயத்துக்கு செல்ல வேண்டிய தருணங்களிலே நாங்கள் ஆண்டவரே அமைதியாக இருந்திருப்போம் என்று சொன்னால், வீட்டிலே நாங்கள் தரித்திருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா. இந்த தாவீதை போல நாங்கள் அப்படி வாழாதபடி நீர் எங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நாங்கள் சரியாக செய்ய ஆண்டவரே, அந்த நேரத்தை நாங்கள் சரியாக உமக்காக பயன்படுத்த என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அடுத்ததாக தன்னுடைய கண்களை பாவத்திலிருந்து விலக்காதபடி கண்களினால் பாவம் செய்தார் இந்த தாவீது. அதே போல் ஆண்டவரே, நாங்கள் தாவீதை போல இருக்காதபடி எங்களுடைய கண்களை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த கண்களை கடிவாளம் போடுங்க ஆண்டவரே. எங்களுடைய எல்லா பாவ காரியங்களுக்கும் எங்களுடைய கண்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, இந்த கண்களினால் பாவம் செய்யாதபடிக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அடுத்ததாக பாவ சிந்தனையிலே அவர் அடிமைப்பட்டது போல ஆண்டவரே, நாங்களும் பாவ சிந்தனைகளுக்கு அடிமையாகாதபடி உமக்காக வாழ எங்களை அர்ப்பணிக்கிற ராஜா. அடுத்ததாக பாவ காரியங்களை அவர் செய்தாரப்பா, பாவ செயல்களை அவர் செய்தார் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த மனிதனை, உண்மையுள்ள சேவகனை அவர் கொலை செய்தாரப்பா. ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களிடத்திலே காணப்பட்டு இருக்கும் என்று சொன்னால், உடைய கடமையில் தவறி இருந்தோம் என்று சொன்னால், பாவ சிந்தனைகள் எங்களுக்குள்ளே இருந்திருக்கும் என்று சொன்னால்,
உமக்கு விரோதமாக நாங்கள் பாவத்தை செய்திருப்போம் என்று சொன்னார். ஆண்டவரே, இந்த தாவீதும் ஒரு நாள் மனம் கசந்து அழுது உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்டது போல இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஐயா. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருங்கப்பா. நீர் தந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், ஒருவேளை பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால் பாவத்திலிருந்து விடுதலையை நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. உலக பாவ காரியங்களுக்கு தங்களை விலக்கி காத்துக்கொள்ள என் தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. உடைய கரங்களுக்குள்ளாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர்தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. தாவீது செய்த அந்த பாவ காரியங்களுக்கு ஒவ்வொருவரையும் நீங்க விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. கண்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கப்பா. சிந்தனையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. செயல்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கப்பா. தங்களுடைய கரங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. தங்களுடைய கரங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. அப்படியே ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி. தாவீது செய்த பாவ காரியங்களுக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை நீர் விலக்கி காத்துக்கொள்ளுகிறபடியால் நன்றி. ஒருவேளை தாவீதை போல பாவம் செய்திருப்பார்கள் என்று சொன்னால் அப்படியே பாவங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படட்டும் ஆண்டவரே. இரத்தாம்பரம் போல் சிவப்பாயிருந்தாலும் வெண் பஞ்சை போல மாற்றுவேன் என்று சொன்னீர். இவர்கள் செய்த பாவங்கள் இரத்தாம்பரம் போல் சிவப்பாயிருந்தாலும் வெண் பஞ்சை போல மாறட்டும் ஐயா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை, இவர்கள் பெற்ற ரட்சிப்பின் சந்தோஷத்தை, இவர்களுக்குள்ளிருந்த வரங்களை ஆண்டவரை இழந்து போகாதபடி அதை காத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்கப்பா. உடைய ஆணிப்பாய்ந்த கரங்களுக்குள்ளாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.